ஹாய் மக்களே, இவ்வளோ நாளாக பார்த்துட்டிங்கன்னா அரசியல் நேர்மையாக தான் நடக்குது, நம்ம நேர்மையாக தான் ஓட்டு போட்டிருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தாயா தெரியுது நம்ம எவ்வளோ ஏமாந்துருக்கோம். ஸோ அவங்களுக்கான ஆட்சி தான் அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க, நமக்கான ஆட்சி நமக்கு நடக்கவே இல்லை. ஆக்சுவலி மக்களாட்சியே நடக்கலைங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு மனுஷனை நம்ம ஜெயிக்க வச்சு அந்த மனுஷன் நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நம்பி இருந்தோம். ஆனால் அவரே அவ்வளோ பாடாப்படுத்துறீங்களே. ஆளுநர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதவி ஏற்றுருக்கணும், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி நினைக்கும் போதே எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஏதோ நீங்கள் எங்கள் நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சார், நீங்கள் அதுக்கு எலெக்ஷனே வைக்காதீங்கய்யா. நீங்கள் தான் ஆளணும்னு நினச்சா டேரெக்டாக தொலைங்கய்யா. ஏன் எங்களை ஒரு நாள் பொழப்பு கெடுத்து அவன் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பாவம் இந்த மனுஷனுக்காக ஓடி ஓட்டு போட்டு இதுலேயும் பாதி பேர் ஓட்டு போட முடியாத போய் கள்ள ஓட்டா போய் எவ்வளோ இம்சை. எங்களுக்காக ஒரு மனுஷன் அவ்வளோ தூரம் நல்லது பண்ணான்னு வராது. உண்மையாலுமே நான் நம்பவே இல்லை. அவர் பண்ணுவார் பண்ண மாட்டேன்னு நம்பவே இல்லை. ஏதோ பார்க்கலாம், இவராது வந்தால் செய்வாராங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம். இந்த அளவுக்கு நீங்கள் இவரை ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, தடுக்கிறீங்கனாவே தெரிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் உண்மையாலுமே எங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்காரு போல். நீங்கள் பண்ணுறது பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ ஏமாந்துருக்கோன்னு. தயவு செஞ்சு ரீஎலெக்ஷன் கூட வைங்க. இல்லையா நீங்களே ஆட்சி அமைச்சிட்டு போங்க. அந்த மனுஷனையாவது நிம்மதியாக இருக்க விடுங்க, இல்லைன்னா எங்களையாவது நிம்மதியாக வாழ விடுங்க.